மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும். இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும். ஆனால் புதுக்கோட்டை வந்தாலும், மதுராந்தகம் வந்தாலும் மரியாதைக்குரிய பிரதம அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ ஹிந்திலாம் பேசுகிறாங்க. அப்போ அவர்கள் நினைப்பது இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தி, இந்தியாவுடைய ப்ரைடு, இந்தியாவுடைய அடையாளம் ஹிந்தி என்று சொல்கிற போது நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவின் அடையாளம் ஹிந்தி மட்டுமில்லை. ஹிந்தி இருக்கட்டும், ஹிந்தி பேசுகிற பிரதேசங்களாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், அந்த மாநிலங்கள் இருக்கட்டும். நாங்கள் ஒன்றும் இந்தியை விட நாங்கள் மேலானவர்கள் கேட்கல, நீனும் நானும் ஒன்றுங்கிறோம் இந்த நாட்டுக்குள்ள. அவர்கள் உடனே வந்து அந்நிய மொழி ஆங்கிலம் எப்படிங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே ஆமாம், இங்கிலீஷ் இங்கிலாந்துலேருந்து வந்துச்சு, ஹிந்தி என்ன பக்கத்தில் ஒரு 2000 கிலோமீட்டர் பக்கத்தில் பீகார், யூபி தானே, ரெண்டும் எப்படி அப்படிங்கிறப்போ கேள்வி இயல்பாக வரும். இங்கே நாங்கள் நிற்கிற இந்த கோயம்புத்தூரில் மரியாதை கேட்க வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் நம்ம உள்ளூர் மொழி, உள்ளூர் பாஷா ஹிந்தியை கற்றுக்கிட்டா நல்லது தானே, வேலைக்கு வரவங்கள்ட்ட ஹிந்தி பேசலாமே, ஒரு இணைப்பு மொழிங்கிறது இருக்காங்க. ஒரு வாதம், அது வாதத்துக்கு வைத்து கொண்டால் கூட அந்நிய மொழி ஆங்கிலமா ஹிந்தியா என்கிற வாதத்துக்கு நம்ம உள்ளே போக விரும்பினா, ஹிந்தி என்கிற மொழி எங்களுக்கு அறிமுகமானது 1925 தான். இந்திய பிரச்சார சபாவை மரியாதைக்குரிய காந்தியடிகள் வந்து ஆரம்பிக்கிற போது தான் தந்தை பெரியார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்திய பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சபா எதுன்னு கேட்குறாரு. அப்போ தான் இங்கே அறிமுகம். ஆனால் ஆங்கிலம் என்கிற மொழி 300 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே நிற்கிற இந்த இதுக்கு பேர் வந்து ரத்ன சபாபதிபுரம், ஆர்எஸ்புரம். ரத்ன சபாபதி முதலியார் என்கிற நீதி கட்சியுடைய தலைவரால் கட்டமைக்கப்பட்ட லேஅவுட் போடப்பட்ட பகுதி இந்த பகுதி. நீதி கட்சி வந்தபோது இங்கே ஒரு இங்கிலாந்து ஒரு கவர்னன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. இது மேலே ஊட்டியை சல்லீவன் கண்டுபிடித்த போது ஊட்டிங்கிற ஒரு நகரம் எங்களுக்கு கிடச்சிது. ஸ்டெயின்ஸுங்கிற ஒரு பெரிய தொழில்நுட்ப கலைஞர் இங்கே வந்து மில்களை கொண்டு வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக கோவையை உயர்த்தி காட்டினார். முதல் கல்வி நிலையத்தை இங்கே அவினாசிங்க செட்டியாரும் சமூக செட்டியார்களும், இதற்கு முன்பு ஜிடி நாயுடு போன்றவர்களும் அறிவியலை கொண்டு வந்தபோது இதற்கெல்லாம் எந்த மொழி எங்களுக்கு உதவுச்சுன்னா, எங்களுக்கு சோறு போட்டுச்சுன்னா ஆங்கிலம் தான். அதனால தான் படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து நேராக பெங்களூரோ, நேர லண்டனோ, நேர இங்கிலாந்தோ போகிறோம். யாருக்காவது நேர பாட்னா போகணும், யூபி போகணும் கனவுனா எங்களுக்கு இல்லை.